தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உன்னை வஞ்சகர்களின் சூழ்ச்சியிலிருந்து தப்புவித்து என் வலது கரத்தால் பாதுகாத்து ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 144:8. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, போர்வீரனான தாவீது ராஜா தன்னை சுற்றிலும் வஞ்சகத்தையும் கள்ளத்தனத்தையும் ஆயுதமாக பயன்படுத்திய கொடிய சத்துருக்களுக்கு மத்தியில் நின்றபோது அவர்களை தன் சொந்த பலத்தால் ஒருபோதும் ஜெயிக்க முயலாமல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே தன்னை தப்புவிக்க வேண்டும் என்று மிகவும் உருக்கமாக தேவனிடம் கெஞ்சி மன்றாடின ஜெபம்தான் இன்றைய வசனம். இவ்வுலக மனிதர்களின் உதடுகள் மாயையை பேசினாலும் கர்த்தர் உங்களை கள்ளத்தனமான சதித்திட்டங்களுக்கு முற்றிலுமாக விலக்கி அற்புதமாக தப்புவித்து நிச்சயமாக காத்துக்கொள்வார். சர்வ வல்ல கர்த்தருடைய வல்லமையான வலது கரமே உங்களை தாங்குவதனால் பொல்லாதவர்களின் வஞ்சகமான திட்டங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் முறியடிக்கப்பட்டு முற்றிலும் அழிந்து போகும். ஆகவே மனிதர்களின் மாயையான பேச்சுக்களுக்கு இனி நீங்கள் பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை எல்லா விதமான வஞ்சகத்திலிருந்தும் சத்துருக்களின் தந்திரங்களிலிருந்தும் உங்களை முற்றிலுமாக விடுவித்து நித்தமும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாக்கும் ஆவியானவரே, இன்று நீரே என்னை வஞ்சகர்களின் சூழ்ச்சியிலிருந்து தப்புவித்து உமது வலதுகரத்தால் என்னை பாதுகாத்து ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.